வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம கிளாஸ் 11 வெக்டர் அல்ஜிப்ரால இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த சாப்டரில் எந்த கொஸ்டின் டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு வித்தின் 2 டேஸ்க்குள்ளார அதோடைய வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க இப்போ சம்முக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, if D is a midpoint of the side BC of a triangle ABC, prove that AB vector plus AC vector is equal to 2AD. இது ரெண்டு விதமா நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஒன்று பொசிஷன் வெக்டர் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செக்ஷன் ஃபார்முலா வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது மிட் பாயிண்ட்டுக்கு உண்டான செக்ஷன் ஃபார்முலா வச்சு நம்ம யூஸ் பண்ணி போடலாம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் நம்ம ரெண்டு மெத்தடையும் இப்போ இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரி, சம்குள்ள போகலாம் வாங்க. இப்போ சொல்யூஷன் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி. நான் ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். இது ஏ, இது பி, இது சி. இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசியில் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஓஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் எடுத்துக்கிறேன், ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் எடுத்துக்கிறேன், ஓசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓன்றது எனி ஆரிஜின், எங்கேயாவது அது இருக்கும். இப்போ நான் டின்றது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. டி இஸ் எ மிட் பாயிண்ட் ஆஃப் த சைட் பிசி. அப்போ நான் இது வரையில. ஸோ மிட் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், சின்ன 10th படிச்சிருக்கோம். x1 + x2/2, y1 + y2/2. ஸோ அதுபோல் இங்கே ஓடி வெக்டார் அப்படின்றது என்னன்னா, இங்கே ஓபி வெக்டாரையும் ப்ளஸ் இந்த ஓசி வெக்டாரையும் ஆட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். தட் இஸ் b vector plus c vector divided by 2. சரிங்களா? இப்போ என்னோட ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ab vector plus ac vector is equal to 2ad அப்படின்னு வேணும். அதனால் எனக்கு ad vector நான் எனக்கு எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். ad vector எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செகண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் இல்லைங்களா? od vector மைனஸ் oa vector. இப்போ od vector அப்படின்னா நமக்கு இங்கே தெரியும், b vector plus c vector divided by 2 மைனஸ் இது a vector. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது b வெக்டார் ப்ளஸ் c வெக்டார் மைனஸ் 2a வெக்டார் ஹோல் டிவைட் பை 2. இந்த 2 இங்கே இருக்க ஏடியோட நான் கொண்டு போயிடுறேன். அப்போ நீங்கள் என்ன ஆகிடும்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஏடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு. இந்த ஏ இருக்குங்களா, மைனஸ் 2a, ரெண்டு வெக்டார் எழுத போகிற பாருங்க. ஒன்று b வெக்டார் மைனஸ் a வெக்டார் ப்ளஸ் c வெக்டார் மைனஸ் a வெக்டார். b வெக்டார் மைனஸ் a வெக்டார் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ab வெக்டார் எழுதலாங்க. அதாவது OB மைனஸ் OA. இது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, AC வெக்டார் அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ 2 × AD வெக்டார் இஸ் ஈக்குவல் டு AB வெக்டார் பிளஸ் AC வெக்டார். இப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைரக்டாகவே இது வந்துடுங்க. சரிங்களா? ஸோ அழிட்டு இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் தான். ட்ரையாங்கிள் ஏ பி சி. இந்த இடத்துல நம்ம பொசிஷன் வெக்டர்ஸ் நம்ம செக்ஷன் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி எழுத போகிறோம். நம்ம m/n ரேஷியோவில் ஓபி அப்படின்ற பாயிண்ட் நம்ம பிரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து செக்ஷன் ஃபார்முலா தியரமில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி. அப்போ இங்கே இருக்க எனக்கு ஏடி வெக்டர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏடி வெக்டர் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய ஏபி வெக்டாரையும் இந்த வழியாக இருக்கக்கூடிய ஏசி வெக்டாரையும் ஆட் பண்ணிட்டு 2ஆல் என்ன பண்ணிக்கலாம்னா டிவைட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த 2 கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். 2 × AD வெக்டார் இஸ் ஈக்குவல் டு AB வெக்டார் ப்ளஸ் AC வெக்டார். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பை யூசிங் செக்ஷன் ஃபார்முலா. இன்டர்னல் டிவிஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தியரம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலா கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம AD வெக்டார் இஸ் ஈக்குவல் டு AB வெக்டார் ப்ளஸ் AC வெக்டார் டிவைட் பை 2 அப்படின்றத நம்ம வந்து எழுதலாம். ஸோ அந்த கான்செப்ட் படி நம்ம இப்படி ஒரே ஸ்டெப்லேயும் நம்ம ஆன்சரை வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு போடும்போது நம்ம நிறைய ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் G is a centroid of triangle ABC, prove that GA வெக்டார் ப்ளஸ் GB வெக்டார் ப்ளஸ் GC வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். கொஸ்டினுக்குள்ள வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறோங்க. ட்ரையாங்கிள் A B C.
நம்மளுக்கு சென்ட்ராய்டு நம்மளுக்கு தெரியும், மிட் பாயிண்ட் வழியாக போகக்கூடிய லைன்ஸ் பாசிங் டு பாயிண்ட் இல்லைங்களா. ஸோ இந்த பாயிண்ட் வழியாக நம்ம இந்த மிட் பாயிண்ட் ஒவ்வொரு மிட் பாயிண்ட் வழியாக நம்ம போகக்கூடிய பாயிண்ட் தான் என்ன சொல்லணும்னா சென்ட்ராய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 10th நம்ம எப்படி பார்த்துருப்போம், சென்ட்ராய்டுக்கான ஃபார்முலா x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3 அப்படின்னு நம்ம ஃபார்முலா போட்டிருப்போம் இல்லைங்களா. அதே மாதிரி ஃபார்முலா தான் நம்ம போடணும். ஸோ இங்கே எல்லாத்துக்கும் நம்ம வந்து பொசிஷன் வெக்டர்ஸ் நம்ம ஓஏ வெக்டர், ஓபி, ஓன்றது ஆரிஜின் ஏதாவது ஒரு பாயிண்ட்டுங்க ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்துக்கோம், ஓ இதான் ஓன்னு எடுத்துக்க போகிறோம். ஓ இன்ட்டு ஆரிஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜின்ற பாயிண்ட்டுக்கு நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது சொல்யூஷன் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஜிஏ வெக்டார் ப்ளஸ் ஜிபி வெக்டார் ப்ளஸ் ஜிசி வெக்டார் என்னோட 0 வெக்டார் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சரி, எப்படி இதெல்லாம் பாருங்கள், ஜிஏ வெக்டார் ப்ளஸ் ஜிபி வெக்டார் ப்ளஸ் ஜிசி வெக்டார். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், செகண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட், ஓஏ வெக்டார் மைனஸ் ஓஜி வெக்டார், அதுக்கடுத்தது ப்ளஸ் ஓபி வெக்டார் மைனஸ் ஓஜி வெக்டார் ப்ளஸ் ஓசி வெக்டார் மைனஸ் ஓஜி வெக்டார். அப்போ உங்களுக்கு இது எல்லாமே ப்ளஸில் இருக்குது. அப்போ ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார் ப்ளஸ் ஓசி வெக்டார் மைனஸ் இங்கே ஒரு ஓஜி, இங்கே ஒரு ஓஜி, ஸோ 3 ஓஜி வெக்டார்ஸ். சரிங்களா, இது வந்து 1 எடுத்துக்குவோம். சின்ஸ் G is a centroid இல்லைங்களா, centroid of a triangle. ஸோ நம்ம பொசிஷன் கிட்ட எடுக்கணும். ஓஜி நம்ம முன்னே சொன்ன சென்ட்ராய்டு அப்படிங்கும்போது 10th பார்த்துருக்கோம். x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பொசிஷன் வெக்டர்ஸ் பாருங்கள், ஏ பி சி 3 பாயிண்ட்ஸ் இருக்குங்களா. அப்போ இந்த ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார் ப்ளஸ் ஓசி வெக்டார் /3 கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. அப்போது 3 × OG வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் ப்ளஸ் OC வெக்டார். இது ஈக்குவேஷன் ஆயிடுச்சு 2. அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் எப்படி வரும்னு. இப்போ GA வெக்டார் ப்ளஸ் GB வெக்டார் ப்ளஸ் GC வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த OA ப்ளஸ் OB ப்ளஸ் OCக்கு பதிலாக நான் 3 × OG வெக்டார் எழுதலாம் மைனஸ் 3 OG வெக்டார். ஸோ 3OG மைனஸ் 3OG ரெண்டு நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும், அதனால் 0. ஸோ 0 வெக்டார். அப்போது GA வெக்டார் ப்ளஸ் GB வெக்டார் ப்ளஸ் GC வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார். ப்ரூவ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். இஃப் மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டார் மைனஸ் B வெக்டார், தென் ப்ரூவ் தட் A வெக்டார் அண்ட் B வெக்டார் பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது A வெக்டார் அண்ட் B வெக்டார் பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொன்னால் நம்ம கான்செப்ட் படிச்சிருக்கோம். A வெக்டார் அண்ட் B வெக்டார் பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட டாட் ப்ராடக்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0. அப்போ நான் இந்த A வெக்டார் B வெக்டார் நான் வந்து பர்பெண்டிகுலர் சொல்லணும்னா நான் டாட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும். அப்போ டாட் ப்ராடக்ட் எப்போ யூஸ் பண்ணணும்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் எப்படி பார்த்தீங்கன்னா A + B இருக்குது, இங்கே A - B இருக்குது. A + Bயும் A - Bயும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், AB கிடைச்சிரும். ஓகேங்களா, ஃபார்முலா அப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிடணும்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A வெக்டார் மைனஸ் B வெக்டார் நம்ம எழுதிக்கிட்டோம். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். அப்போது A + B த ஹோல் ஸ்கொயர் A - B த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கான்செப்ட் அப்படி நம்ம எழுதும்போது மேக்னிடியூட் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் மேக்னிடியூட் ஆஃப் B ஸ்கொயர் ப்ளஸ் 2 × A வெக்டார் டாட் என்ன B வெக்டார் கிடைக்கும். அதே போல் இங்கே மேக்னிடியூட் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் மேக்னிடியூட் ஆஃப் B ஸ்கொயர் மைனஸ் 2 × A வெக்டார் டாட் என்ன B வெக்டார். அப்போ A ஸ்கொயர் B ஸ்கொயர் இங்கே A ஸ்கொயர் B ஸ்கொயர் நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2A ஆல்ரெடி 2 இருக்குது, A வெக்டார் டாட் B வெக்டார் ப்ளஸ் இந்த சைடு 2 இருக்குது. அப்போ 2 × A வெக்டார் டாட் B வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும்போது டோட்டலாக 4 × A வெக்டார் டாட் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபைனலி A வெக்டார் டாட் B வெக்டார் ஈக்குவல் டு 0. நம்ம இப்போ தான் பார்த்தோம் A வெக்டார் டாட் B வெக்டார் ஈக்குவல் டு 0னா A இஸ் பர்பெண்டிகுலர் டு B implies A வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு என்னதுன்னா B வெக்டார். நம்ம ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது இன்னொரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஃபார் எனி வெக்டார் ஆர் வெக்டார் ப்ரூவ் தட் எப்படி கேட்பாங்க பாருங்க. R வெக்டார் இஸ் ஈக்குவல் டு R வெக்டார் டாட் I வெக்டார் இன்ட்டு I வெக்டார் பிளஸ் R வெக்டார் டாட் J வெக்டார் இன்ட்டு J வெக்டார் பிளஸ் R வெக்டார் டாட் K வெக்டார் இன்ட்டு K வெக்டார் இப்படி நம்ம கேட்பாங்க. ஃபார் எனி வெக்டார்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா
சொல்யூஷன் எழுதிக்கலாம். லெட் ஆர் வெக்டார் பி நம்ம என்ன எழுதிக்கலாம், எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இன்சைட் த ப்ராக்கெட் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதுவோம். ஆர் வெக்டார் டாட் ஐ வெக்டார். ஆர் வெக்டார் டாட் ஐ வெக்டார் எப்படி எழுதலாம் பாருங்க, எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார் டாட் ஐ வெக்டார். ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஐக்கு ஐ மட்டும் பண்ண முடியும். சரிங்களா, நம்மளுக்கு தெரியும் ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 1. ஸோ ஐ வெக்டார் டாட் ஜே வெக்டார் அப்படின்னு சொன்னால் 0, ஏன்னா பர்பெண்டிகுலர். ஐஜேக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய யூனிட் வெக்டார்ஸ். ஸோ அது ஈச் ஆக்சிஸ் ஆர் பர்பெண்டிகுலர். பர்பெண்டிகுலர் 0 தான் இந்த சம்மில் தான் பார்த்தோம். அப்போ இங்கே எக்ஸ் ஐ பண்ணும், ஐ டாட் ஐனா 1 ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன மட்டும் தான் வரும், எக்ஸ். அதே போல் ஆர் வெக்டார் டாட் ஜே வெக்டார் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார் டாட் ஜே வெக்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே ஒய் வரும். ஆர் வெக்டார் டாட் கே வெக்டார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார் டாட் கே வெக்டார் எடுக்கும்போது கே மட்டும் தான் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு இசட் வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆர்ஹெச்எஸ் ஃபுல்லாக எடுத்துக்க போகிறோம். இது மட்டும், அதாவது ஆர் வெக்டார் டாட் ஐ வெக்டார் இன்ட்டு ஐ வெக்டார் plus r vector dot j vector into j vector plus r vector dot k vector into k vector அப்படின்னு எழுதும்போது r dot i அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரும், x. ஸோ வெளியே உங்களுக்கு i இருக்கு. இங்க r dot j அப்படின்னு சொன்னா y. ஸோ வெளியே உங்களுக்கு j இருக்கு. அதே போல z வெளியே உங்களுக்கு k இருக்கு. இப்போ xi வெக்டார் பிளஸ் yj வெக்டார் பிளஸ் zk வெக்டார் தான் நீங்க என்னவா ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா r வெக்டார்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு r வெக்டார். அப்போ நம்ம வந்து r dot i into i plus r dot j into j plus r dot k into k is equal to r vector அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். Thank you.